Hello everyone, welcome to PK Learnings. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் போயிருக்கோம், நம்பர்ஸோட இன்ட்ரொடக்ஷன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட எக்ஸசைஸ் சம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான எஜுகேஷன் வீடியோஸும் இந்த சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம், 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா fill in the blanks. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். உங்களுக்கு இதோட எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் இது முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி இதெல்லாம் எடுக்கணும்னு. உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இருந்தாலும் ஒன்ஸ் இதில் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம போன டைம் சொன்ன மாதிரியே நம்ம ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் இந்த மாதிரி டிஜிட்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை டேஷ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 டேஷ் போட்டுட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஸ்மாலஸ்ட்டாக இல்லை லார்ஜஸ்ட்டான்னு பாருங்கள். இப்போது ஸ்மாலஸ்ட்டு கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா டேஷ்லேயுமே 0 போட்டுக்கணும். போட்டுட்டு ஸ்டார்டிங் விட்ட டேஷில் 1 போட்டுக்கணும். இதுதான் ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர் நம்ம எழுதுறதுக்கு உண்டான ஈஸியான வே. ஓகேவா? எழுதிட்டோடனே நமக்கு எப்படி வருதுன்னா 1 0 0 0 0 0 0. அப்போது 7 டிஜிட்ஸ் வந்துச்சா. இதில் நம்ம எப்படி கம்மா போடுவோம்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட். அதாவது நமக்கு 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh 10 lakh அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அதுதான் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சேம் லைக் வைஸ் 8 டிஜிட்னா 8 டேஷ் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு லார்ஜஸ்ட் கேட்குறாங்க. லார்ஜஸ்ட்னால் என்ன பண்ணணும்னா எல்லா டேஷ்லேயுமே 9 போட்டுக்கணும். அதுதான் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்ஸாக இருக்கும். இப்போது நம்ம அதே மாதிரி 3 2 2 பிரிச்சுட்டோன்னா எவ்வளோ வருது? 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh crore. அதாவது 9 crore 99 lakh 99,999 வருது. இதுதான் லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 5ஓட பிளேஸ் வேல்யூ இங்கே இருக்குது. 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நான் இந்த பிளேஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவிலே எக்ஸ்பிளைண்டாக கொடுத்துருக்கேன். இதில் ஷார்ட்டாக பார்ப்போம். இப்போது இதில் எல்லாரோட பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது. நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணுங்கள். இப்போ 5க்கு மட்டும் நான் சொல்கிறேன். 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னா 5 எதில் இருக்குது? 1s 10s 100 1000 பிளேஸில் இருக்குது. அப்போது 1000 பிளேஸில் 5 இருக்கா? 5 இன்ட்டு அப்போ என்ன போடணும்? 1000 பிளேஸில் இருக்கிறதால 1000 போடணும். அப்போ 5 இன்ட்டு 1000 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 5000. அப்போ ஆன்சர் என்ன? 5000 இஸ் த ஆன்சர். இங்கே இருக்குது பாருங்கள், 5000 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்குறாங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிற ஃபார்ம் கேட்குறாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு 1s 10s பண்ணி பார்க்கலாம். 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh வருது. அப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 7 10 lakh, தென் 6 lakh, தென் 7 10,000 0,000 and then 900 0 10 5 ones. இதுதான் இப்போ இந்த நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா 7 இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. தென் 10 lakh இருக்கா? 10 lakh. அப்போது எத்தனை ஜீரோஸ் வரணும்? 1 2 3 4 5 6 ஜீரோஸ் வரணும். அதாவது நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakhன்னு வரும்.
அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நமக்கு என்ன இங்கே நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போடணும். ஓகேவா? 7 10 lakh, தென் 6 lakh 6 lakh 7 10,000. அதாவது இப்படி நீங்கள் கமா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 70,000 அதுதான் 7 10,000. இங்கே 0,000க்கு 0 தான் இருக்குது, அதனால் அது கன்சிடர் பண்ண வேணாம். 900 அண்ட் 10க்கு 0 தான் இருக்குது, அதையும் கன்சிடர் பண்ணோன்னா 5 ones, அதனால் 5. இதுதான் இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். செகண்ட், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு சம் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு, சக்ஸஸர் ஆஃப் ஏ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சக்ஸஸர்னா இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்றது தான் சக்ஸஸர். ப்ரெடிசஸர்னா என்னது? அதோட முன்னாடி நம்பர். இப்போ 1 இருக்குன்னா அதோட அடுத்த நம்பர் என்னது? 2 தான் இப்போ இதோட சக்ஸஸர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1 digit நம்பரோட சக்ஸஸர் எப்பவுமே 1 digit தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக 9ன்ற நம்பரோட சக்ஸஸர் என்னது? 10. அப்போது 9ன்ற 1 digit நம்பரோட சக்ஸஸர் நமக்கு என்ன வருது? 2 digit நம்பராக வருது. அப்போது இவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு, அதனால் நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ். செகண்ட் கொஷின், ப்ரெடிசஸர் ஆஃப் அ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 or 4 digit நம்பர். இப்போது ஒரு 3 digit நம்பர் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம 112ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 digit நம்பரோட ப்ரெடிசஸர், அதாவது இதுக்கூட முன்னாடி நம்பர் எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 3 or 4 digit நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ப்ரெடிசஸர் என்ன? 111. இப்போது ப்ரெடிசஸர்ன்றப்போ நம்ம இருக்கிற நம்பர்லேருந்து 1 மைனஸ் தான் பண்ணுவோம், அதுதான் ப்ரெடிசஸர். அப்போது ஒரு 3 digit நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த 4 digit வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ 3 digitல கூட 1 நம்பர், இப்போ 999 கூட 1 நம்பரை ஆட் பண்ணாதான் நமக்கு 4 digit நம்பர் வரும். அதே மாதிரி இப்போ ட்ரிபிள் டிஜிட் நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணுறப்போ எப்பவுமே நமக்கு 4 digit நம்பர் வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் இந்த நம்பர் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்றது, அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது இந்தியன் சிஸ்டமில் கமா கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இந்தியன் சிஸ்டமில் நம்ம எப்பவுமே எப்படி கமா பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 3 digit நம்பர் கமா 2 digit, அதுக்கப்புறம் அகெயின் 2 digit, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் இங்கே கரெக்டாக இருக்கான்ட்டு. இங்கே ஃபஸ்ட்டு 3 digitல ஒரு கம்மா வந்திருக்கு, அண்ட் தென் 2 digit அண்ட் தென் 2 digit. ஓகே, கரெக்டாக இருக்குது, அதனால நம்ம இதை ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் ஃபோர்த் கொஷின், இப்போ என்னென்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இதுதானா கரெக்டாக அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1s 10s 100 1000 10,000 இதான் பிளேஸ் வேல்யூ. 10,000 இருக்கப்போ நம்ம ஃபஸ்ட்டு 8 into 10,000 இது கரெக்டு. அப்புறம் 8 into 100 போயிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன மிஸ் ஆகுது? 8 into 1000 வரணும், ஏன்னா 10,000 இருக்கா. அப்போது 8 into 10,000 ஆல்ரெடி போட்டுட்டாங்க. 8 into 10,000 வரணும், அதுக்கப்புறம் தான் 8 into 100 8 into 10 8 into 1. அப்போது இந்த வேல்யூ இங்கே மிஸ் ஆகிருக்கிறதால இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷினில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர். ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பரில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் கண்டுபிடிக்கணும். எப்படி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6 போட்டுக்கோங்க, அதில் ஃபஸ்ட் நம்பர் மட்டும் 1 போட்டுட்டு மீதியெல்லாம் 0 போட்டுக்கோங்க. போட்டால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1s 10s 100 1000 10,000 lakh 1 lakh நமக்கு வருது. அதுதான் ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர். 10,000 எப்படி எழுதுவோம்? 10,30 இதான் 10,000. இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் எத்தனை 10,000 இருக்குது, இதில் எத்தனை 100 இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்த நம்பரை மேலே போட்டுக்கோங்க, எத்தனை இது இருக்குது அப்படின்னு கேட்குறத கீழே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்த ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர் என்னது? 1 lakh, அதை மேலே போட்டாச்சு. எத்தனை கேட்குறாங்க? எத்தனை 10,000 கேட்குறாங்க, அதை நம்ம கீழே போட்டாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். இந்த 30 கேன்சல், இந்த 10 இந்த 10 கேன்சல். அப்போது பேலன்ஸ் நமக்கு மேலே எவ்வளோ இருக்குது? 10 தான் இருக்குது. அப்போது 10,000 இருக்குது. அப்போது ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர்னா என்ன? 1 lakh. அதில் எத்தனை 10,000 இருக்குது? 10,000 இருக்குது. இதுதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின். ஃபோர்த்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமாஸ் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அது அப்சர்வ் பண்ணி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கமாஸை நம்ம ஏன் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, கமாஸை வச்சு தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 322 கமாஸ் இப்படி வருது, 322 வருது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியன் ஸ்டாண்டர்டில் பார்க்கணும். ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்டில் பார்க்குறோமா. இப்போது இதில் என்ன 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. 10 lakh பிளேஸில் 7 இருக்குது. அப்போது 7 into 10 lakh. 7 into 10 lakh என்ன, 70 lakhs. அண்ட் தென் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கமாஸ் பிரியுது. அப்போ இது என்னது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அதனால் இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 million, 100 million. ஓகே, இப்போது மில்லியனில் வருது. நமக்கு 7th பிளேஸ் எங்கே வருது, மில்லியனில் வருது. ஸோ 7 into மில்லியன், 1 million. 7 into 1 million equal to எவ்வளோ, 7 million. இதுதான் ஆன்சர். அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் 7ஓட பிளேஸ் வேல்யூ 70 lakhs, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் 7ஓட பிளேஸ் வேல்யூ 7 million. நெக்ஸ்ட் 5th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் நம்பர்ஸை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் யூஸ் பண்ணி கமாஸ் போட சொல்கிறாங்க கொடுத்துருக்க நம்பரில். இப்போ இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னால் எப்படி நமக்கு 3 டிஜிட்ஸாக தான் நம்ம கமாஸ் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 6 நம்பர்ஸ் இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு கமா, அப்புறம் நெக்ஸ்ட் 3 டிஜிட்ஸ், அவ்வளோதான். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 3 டிஜிட்ஸ், இங்கே ஒரு 3 டிஜிட்ஸ், 7 பக்கத்தில் ஒரு கமா வரும். அண்ட் தென் 5 பக்கத்தில் ஒரு கமா. இதுதான் ஆன்சர். அண்ட் தென் இங்கே ஒரு கமா 3 டிஜிட்ஸ், 1 2 3, இங்கே ஒரு கமா, அதோட 3 டிஜிட்ஸாக இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்கள். ஆன்சர் நான் கீழே இங்கே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 3 கமா போட்டுட்டோம்ல, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது 1,234,567,890. அதாவது 3 நீங்கள் படிக்கணும். அதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டமில் வரும். உங்களுக்கு சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஆன்சரில் தேவைப்படாது, கமாஸ் மட்டும் போடுற மாதிரி தான் இருக்கும். 6th கொஷின். ரைட் த லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் அண்ட் புட் கமாஸ் இன் த இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் 6 போட்டுக்கோங்க. லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம எல்லாமே 9 போட்டுக்கணும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டமில் எப்படி கமா போடுவோம், ஃபஸ்ட்டு மட்டும் 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட் தள்ளி 2 டிஜிட்ஸாக கமா போடுவோம். அப்படி போட்டால் நமக்கு எப்படி வருது, இந்த மாதிரி வருது. இதே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் 3 கமா போடுவோம், இந்த மாதிரி வருது. இது என்னது ஆக்சுவலாக 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 9,99,999. இதில் 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, 999,999. இதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் இந்தியன் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரல்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம். இப்போது அவங்க இந்தியன் சிஸ்டமில் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து நியூமரல்ஸாக எழுதணும், அதாவது நம்பர் நேம்ஸ் எழுதணும். இப்போ எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எவ்வளோன்னு பார்ப்போம். 1s, 10s, 100s, 1000, 10,000, lakh, 10 lakh. 10 lakh பிளேஸ் வேல்யூவில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஒரு நம்பராக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 10 lakhல இருக்கா. கமாஸை வச்சு ஈஸியாக படிச்சிடலாம், உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ கமா இங்கே இருக்குது 75 பக்கத்தில். அப்போது நம்ம லேக்குன்னு சொல்லியாச்சு, இதை 75 lakh வந்துடும். ஓகேவா. அண்ட் தென் இது தௌசண்ட்ஸ் பிளேஸஸாக 10,000 1000 தானே இது. அப்போது 32,000. அண்ட் இது வந்து 100 10s 1s பிளேஸ் தானே. அப்போது 100 and 0 இருக்கிறதால விட்டுட்டு 5. இதுதான் வந்து
இதோட நம்பர் நேம்ஸ். இப்போ அடுத்து இதையுமே நம்ம கம்மா வச்சு படிக்கலாம். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. இப்போது crore இருக்கிறதுல 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ 9 crore. லேக் இருக்கிறதுல 75 இருக்குது. அப்போது 75 lakh. thousands பிளேசஸில் என்ன இருக்குது? 63,453. ஓகேவா? இப்போ புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட்டு இதே சேம் கொஷின்ஸை நம்ம எப்படி கொடுத்துருக்கோங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸில் நம்ம நேம்ஸாக எழுதணும். அது 3 கம்மாஸ் வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பார்க்கலாம். 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000. அப்போ இது ஃபுல்லாக தௌசண்ட்ஸ் ஏரியா. இது வந்து 100 10s ones ஏரியா. அப்போது 345,678. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து இது தௌசண்ட்ஸ் ஏரியா. இது ஃபுல்லாக இது 1s, 10s, 100. இது தௌசண்ட்ஸ் ஏரியா. இது மில்லியன் ஏரியா. அப்போது ஃபஸ்ட்டு 1 மில்லியன் தான் இருக்குது. 8 343,710. இப்போ இது 1s, 10s, 100s ஏரியா. இது தௌசண்ட்ஸ் ஏரியா. இது மில்லியன்ஸ் ஏரியா. இப்போது 103 மில்லியன் இருக்குது. அது 456,789. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஏதாச்சும் கொஷின்ஸ் உங்களுக்கு அகெயின் ரிப்பீட் பண்ணணும் போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தெளிவாக புரியும். இல்லை அதை தாண்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அகெயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நைன்த் கொஷின் என்னென்னா ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ். இப்போது நம்பர் நேம் கொடுத்துட்டாங்க நமக்கு. அதிலிருந்து நமக்கு நம்பர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 crores 30 lakhs 51,980. ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு 2 crores கொடுத்துட்டாங்களா? அப்போ 2 எழுதிக்கோங்க. 2 அண்ட் தென் 30 lakhs. அப்போது 30ன்னா என்ன? 30. 30 lakhs 51,000. அப்போது 51,980. 80 மீன்ஸ் 80. அப்போது 3 டிஜிட்ஸ் கழிச்சு ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா, இங்கே ஒரு கம்மா. இங்கே இதாக இருக்குது ஆன்சர். 23051,980. இதை நம்பராக எழுதணுன்னா இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு அப்புறம் கம்மா போட்டுக்கோங்க. தென் செகண்ட் கொஷின் 66. இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. இப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். 66 மில்லியன்ஸ் மொத்தம் ஒன்றா வருமா? அப்போது ஃபஸ்ட்டு 66 மில்லியன்ஸ்க்கு 66 மில்லியன்ஸ் 345,000. அப்போது 345,000 தௌசண்ட்ஸில் முடிஞ்சு. அப்புறம் 27. அப்போது 100 பிளேஸில் 0, 100ல் எதுவுமே இல்லை. அப்புறம் 27. இதுதான் வந்து ஆன்சர். எல்லாம் 3 கம்மா வரும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் கொஷின் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10th கொஷின் என்னென்னா தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். தமிழ்நாட்டில் இங்கே கொடுத்துருக்க இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நம்பராக நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். இன் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுத்துலேயுமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு 26,000 போட்டாச்சு. 345 ஸ்கொயர் கிலோமீட்டர். 26, 345. 3 டிஜிட்ஸ் தள்ளி கம்மா போட்டுக்கணும். 26345. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இதுதான். ஏன்னா நம்ம 1s, 10s, 100, 1000, 10,000 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ரெண்டுமே 10,000 வரைக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சரி ஈக்குவலாக தான் வரும். அதுக்கப்புறமா தான் 100,000 லேக்கும் டிஃபர் ஆகி வரும். அதனால் இது ரெண்டுக்குமே ஆன்சர், ரெண்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்க்குமே இதான் ஆன்சர். 345 தான் ஆன்சர். 11th கொஷின் பார்க்கலாம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த இந்தியன் ரயில்வேஸில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 10 lakh people 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்களாம்.
இதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் இதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்டில் தான் 10 லேக்குன்றது இருக்குது, லேக்ஸுன்றதே இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ல நமக்கு லேக்ஸுன்றது கிடையாது. அதனால் இப்போ அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். 10 லேக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம 10 லேக்குன்றதை எப்படி நியூமரிக்கல் ஃபார்மில் எழுதுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். 1s 10s 100s இந்த மாதிரி 10 லேக் வரைக்கும் எழுதிட்டு இங்கே எழுதி பார்த்தோன்னா நமக்கு நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இன்டர்நேஷ்னல் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. 1s 10s 100 1000 10,000 100,000 மில்லியன் இப்படி வருமா? இங்கே மேலே நமக்கு எவ்வளோ வந்தது? 1 வந்தது. 1 2 3 4 5 6 ஜீரோஸ் வந்திருக்கு. 6 ஜீரோஸ் போட்டுட்டு 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பிளேஸ் வேல்யூஸ் பார்த்தா மில்லியன்ஸில் 1 வந்திருக்கு. அப்போது மீது எல்லாத்துலேயும் 0 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ இது? 1 மில்லியன். அப்போது 10 lakh is equal to 1 million. இந்தியன் ஸ்டாண்டர்டில் 10 lakh இருந்துச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் எவ்வளோ வருது நமக்கு? 1 மில்லியன் வருது. நெக்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்குது. அதாவது சூஸ் கொஷின் கொஞ்சம் இருக்குது, அது பார்ப்போம். 12th த சக்ஸஸர் ஆஃப் 10 million இஸ் 10 மில்லியனோட சக்ஸஸர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சக்ஸஸர்னால் என்ன சொல்லணும்? +1 ஆட் பண்ணணும். அப்போ 10 மில்லியனோட 1 ஆட் பண்ணால் என்ன? 10 மில்லியன் லாஸ்ட் டிஜிட்டில் 1 வரும். 10 மில்லியன்ஸ்னால் எத்தனை வரும்? 1s 10s 100 1000 10,000 100,000 மில்லியன். அப்போ லாஸ்ட்டில் 1 டிஜிட் ஆட் பண்ணதுனால A இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸர் அண்ட் த ப்ரெடிசஸர் ஆஃப் 999 இஸ், அதாவது 999ஓட சக்ஸஸர் ப்ரெடிசஸர் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் அதாவது 9999 இதோட சக்ஸஸர். ஓகே, சாரி, ஃபஸ்ட் கொஷின் மட்டும் ஆன்சர் A கிடையாது, B. அது எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 1 மில்லியன், இதுதான் 10 மில்லியன். 1s 10s 100,000 10,000 1s 10s 100,000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன். அப்போது B தான் 10 மில்லியன் 1, அது B தான் ஆன்சர், மாற்றிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் 13 கொஷின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சக்ஸஸர் அண்ட் த ப்ரெடிசஸர் ஆஃப். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரோட சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் இதோட டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் மைனஸ், அதாவது சப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பரோட சக்ஸஸர் கண்டுபிடிப்போம். சக்ஸஸர் மீன்ஸ் என்ன? +1 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? இப்போது 9 9 9 9 9 ஆட் பண்ணால் +1 நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும்? பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 10 10. அதாவது 99,999 வருது. அப்போது நமக்கு இது 1 lakh அப்படின்னு வருது. இதோட சக்ஸஸர் இது. இப்போ இதோட ப்ரெடிசஸர் பார்ப்போம். ப்ரெடிசஸர்னால் என்ன? நமக்கு -1 பண்ணணும். இப்போ இதுலேருந்து -1 பண்ணால் என்ன? லாஸ்ட் டிஜிட்டில் மட்டும் -1 போச்சுன்னா 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போது 9 9 9 9 8. இப்போது இந்த ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 தான் வரும். 1 lakhலேருந்து 999,008. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2 தான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? 2. நெக்ஸ்ட் 14 கொஷின் 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 1 பில்லியன் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் படி, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் அதில் பார்க்கலாம். 1 பில்லியன் இப்போது 1s 10s 100,000. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் 1s 10s 100,000 10,000 100,000 மில்லியனுக்கு அப்புறம் என்ன வரும்? 10 மில்லியன் 100 மில்லியன், அப்புறம் பில்லியன் 10 பில்லியன் 100 பில்லியன் இப்படி வருமா? இப்போது இதே இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிஸ்டமில் 10 lakh அப்புறம் crore
10 crore அப்படி வரும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 பில்லியன், அதாவது 1 பில்லியன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1 பில்லியன்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கு பில்லியன், அதாவது 100 மில்லியனுக்கு அடுத்து வரணும். இப்போ நம்ம நான் உங்களுக்கு இங்கே எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அப்புறம் பில்லியன். இப்போது இதுக்கு ஈக்குவலாக இந்தியன் ஸ்டாண்டர்டில் எழுதுவோம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, அப்புறம் 100 crore. அப்போது இதுக்கு ஈக்குவலாக எழுதிட்டு வரும்போது நமக்கு என்ன வந்திருக்கு, 1 பில்லியன் இருக்கிற 1 பில்லியனா என்ன வந்திருக்கு, 100 crore. அப்போது 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 crore. தென் 15th கொஸ்டின், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். இந்த கொடுத்துருக்க நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன ஸ்டாண்டர்ட்னு பார்த்துக்கோங்க. 3, 2, 3க்கு அப்புறம் 2 டிஜிட் தள்ளி கம்மா வந்திருக்கு. அப்போ இது இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து 1s, 10s, 100, 1000, 10,000, லேக் பிளேஸில் இருக்குது. அப்போ 6 lakh வரணும். 6 lakh. இது வந்து 10,000 தான் இருக்குது, இது கிடையாது. இதுவும் 10,000 தான் இருக்குது, இது கிடையாது. இது வந்து 10 lakh இருக்குது, இது கிடையாது. இதுதான் லேக்கில் இருக்குது. ஓகே, அப்போ டி த ஆன்சர். அப்போது 6 lakh, 70,000, 1000 பிளேஸில் 0 இருக்குது, அதனால 0 into 1000. 100 பிளேஸில் 9 இருக்குது, 9 into 100, 0 into 10, 5 into 1. அப்போது டி த ஆன்சர். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் 12th கொஷின் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பி த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. இதோட எக்ஸசைஸ் 1.1 முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க, எக்ஸசைஸ் சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, போட முடியல, எனக்கு அது புரியல, ஆன்சர் தெரிஞ்சாலுமே அது புரியல அப்படின்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே, வீடியோ தாண்டி உங்களுக்கு எது புரியல, என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.